ஆக்சுவலா வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸர்சைஸ் 2.3 9th சம். தண்ணீர் குழாய் சரி செய்பவருக்கு பின்வரும் கூலி கொடுக்கப்படுகிறது. வீட்ல வந்து பைப் லைன் கெட்டு போயிடுச்சுன்னா, பிளம்பர் கூப்பிடுவோம் இல்லையா? அவங்களுக்கு கூலி கொடுக்குறாங்க. முதல் முறையில ரூபாய் 500ம், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் 70ம் கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்றாரு. ரூ. 500 கூலி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும் இல்லையா? இப்போ "ங்க இவ்வளோ தான் இன்னைக்கு செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன சொல்றோம், "இல்லைங்க நீங்க எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் செய்யுங்க. நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு நானு ரூ. 70 குடுத்துர்றேன்னு" சொல்றோம். ஓகேவா? ரூ. 500 தான் கூலி. ஆனா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கூலின்னு தரோம் நம்ம? ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் 70 கூலி வந்து கணக்கு பண்றாங்க. 500 பிளஸ் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்த என்னன்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரூ. 70 கூலி குடுக்குறாங்க. ஓகேவா? இது முதல் முறையில. 2ஆம் முறையில் ரூபாய் 120 என கொடுக்கப்படுகிறது. 2ஆம் முறையில ரூ. 120ன்னு குடுக்குறாங்க. 2ஆம் முறையில அ எவ்வளோக்குன்னா ஒரு வார்த்தைய விட்டேன் சாமி. 2ஆம் முறையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1 மணி நேரம் நான் வேலை செய்றேன். வந்து இதுல வந்து நான் வேலை செய்றேன்னா, எனக்கு ரூ. 120 குடுத்துருங்க போதும். நானு இவ்வளோ தான் கூலிலாம் கிடையாது. 1 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு ரூ. 120 கூலி. அப்போ 1 மணி நேரத்த நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கினா, ரூ. 120 கூலி. இது ஃபர்ஸ்ட்டு, இது 2. ஓகே சாமி. 2வது முறையில. ஒருவர் எக்ஸ் மணி நேரம் வேலை செய்கிறார். நம்ம ஏற்கனவே போட்டோம். எக்ஸ் மணி நேரம். எத்தன மணி நேரம்னு நமக்கு தெரியாது. எனில் எக்ஸின் மதிப்பிற்கு முதல் முறையில் அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும். இதான் முதல் முறை. இது 2வது முறை. அப்ப இத விட இது பெஸ்ட்டா இருக்கணும். ஸோ இது பெருசா இருக்கணும். ஈக்குவல்னா 2 சமமா வருது. ஓகேவா? இப்போ எக்ஸ் மணி நேரத்தில எந்த நேரத்துக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. எந்த நேரத்துக்கு இவரு பெஸ்ட்டா இருப்பார்ன்னு கேட்குறாங்க. ஓகே. இப்ப மகா நம்ம போட்டுக்கலாம்ல. இப்ப போட்டு 2த்தையும் சமப்படுத்தி பார்த்துன்னே போலாம். இவரு ஒரு 1 மணி நேரம் வேலை செய்றாருன்னா, 1 இன்ட்டு 1 மணி நேரத்துக்கு 120. 2 மணி நேரம் வேலை செய்றாருன்னா 240. 3 மணி நேரம் வேலை செய்றாருன்னா 360. 4 மணி நேரம் வேலை செய்றாருன்னா, இதே மாரி போட்டுக்கிட்டே போவோம். இங்க 500 கூட கூட்டி, இது 1 மணி நேரம்னா 570. 2 மணி நேரம்னா இது மாரி வரும். இப்ப இது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த முறையில எப்படி போட போறோம் அப்படின்னு சொன்னா, ஆ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு போயிடலாமா சாமி? இந்த ப்ளஸ் அந்தாண்ட பக்கம் எடுத்துன்னு போனா மைனஸா மாறுமா? இங்க என்ன இருக்கும்? 500 கிரேட்டர் தென் 120 எக்ஸ்லேருந்து 70 போயிடுச்சுன்னா மீதி 50 எக்ஸ். எனக்கு எக்ஸ்னுடைய மதிப்பு தான் தேவை. பெருக்கலா இருக்குது. பெருக்கல் இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 5 50 10 கிரேட்டர் தென் எக்ஸ். அதாவது எக்ஸ் தான் சிறியது. லெஸ் தென் 10. குறிய பார்த்துங்க. 10 பெருசு அந்த பக்கம் வாய் திறந்துக்குது. எழுதும்போது இப்படி எழுதணும். ஓகேவா? அப்ப எழுதும்போது என்ன சாமி எழுதணும்? சின்னது. எக்ஸ் தான் வந்து சின்னதா இருக்கும். 10 மணி நேரத்திற்கு குறைவாக 10 மணிக்கு குறைவாக அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும். ஆன்சர் 10 மணிக்கு குறைவாகன்னு போட்டு விட்டுறலாம். 4ஆம் வேற்றுமை உரு போறது. அதனால இச்சு சேருப்பா. சிறந்த கூலி கிடைக்கும். ஓகே செல்லம். அவ்வளோதான் சாமி. அப்படியே காப்பி பண்ணிங்கம்மா. ஈக்குவேஷனை மட்டும் காப்பி பண்ணிங்கன்னா ஓகே.